மணிப்பூர்ல மீண்டும் ஒரு இனப்படுகொலை. நேத்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் சோசியல் மீடியால நெறைய இடத்துல வைரலா போணுச்சு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ யார் பார்த்தாலும் மனச உலுக்கிரும். அப்படிப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜ் தான். என்ன சம்பவம்னா, 28 வயதான மெய்தேய் இளைஞர் ரிஷகாந்த் சிங் அவர் நேபாள்லேருந்து அவர் ஊருக்கு திரும்பியிருக்காரு. அவர் மெய்தேய்னா அது ஒரு கம்யூனிட்டி. அது மணிப்பூர்ல ஒரு பள்ளத்தாக்குல வாழ்ற ஒரு மக்கள், ஒரு சமூகம். ஸோ அவங்க மனைவி குக்கி சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்போ இந்த 2 சமூகத்தை சேர்ந்தவங்கள யாரோ ஒருத்தவர் தான் ரிஷிகாந்த் சிங்கை ஏகே துப்பாக்கியால் சுட்டுருக்காங்க. அவர் பாடியை காலையில் 1:30க்கு தாங்க எடுத்திருக்காங்க. அதுவும் எங்கன்னா சுரசன்பூர் மாவட்டத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. இந்த காலத்துலையுமே ஒரு கம்யூனிட்டி சண்டை இருக்குது. இப்போ அவங்க 2 குடும்பத்துலையுமே ஒத்துழைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட கம்யூனிட்டி ஒத்துக்கலை. இது என்ன சொல்கிறது, அவங்க மனசு ஒத்துச்சு அவங்க வாழ்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுது? நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஜாதி சண்டைன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம நார்த் சைடும் இருக்குது, அது மாதிரி நம்ம சவுத் சைடுமே இருக்குது. படித்தவங்க எல்லாருமே ஓரளவு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் படித்தவங்களே முட்டாள் பையனாலும் இருக்காங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எப்போ தான் இந்த ஜாதி சண்டைகள் ஒழியுன்னே தெரியலை.